இப்ப போராட்டம் கேட்டா அனுமதி தரதில்லை. அவ்வளவு பயம் ஸ்டாலினுக்கு. போராட்டங்களை சந்திக்கிறதுக்கே அவளுக்கு அவ்வளவு பயம். ரெண்டாவது, அதையும் மீறி தார்மீகமா நீதிமன்றத்திலிருந்து ஒரு அனுமதி வாங்கி வந்து போராட்டம் பண்ணா இந்த காவல்துறையை கையில் வச்சுட்டு ஏவல்துறையை வச்சு அடக்குமுறையை ஏவி விடும். இடைநிலை ஆசிரியர்கள் பார்த்துருப்பீங்க. கல்வி கற்றுக் கொடுக்குற ஆசிரியர் எப்படி கையாண்டாங்கன்னு பார்த்துப்போம் நம்ம எல்லாம். வீதியில இறங்கி போராட்டம். தூய்மை பணியாளர்கள் எப்படி நைட் ஒன் நைட்டா இரவோட இரவா காலி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. போக்குவரத்து துறை ஊழியர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், இப்போ வந்து மாற்றுத்திறனாளிகள் ஒரு 1500 பேர். மரியாதைக்குரிய ஒரு துணைவியார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க டிஜிபிக்கு. அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர்ல எவ்வளவு தெளிவா எழுதியிருக்காங்க பாருங்க. ஒரு 1500 பேர் நாங்க ரொம்ப பொறுமையா தார்மீகமா 1500 மாற்றுத்திறனாளிகள் ஒருத்தருக்கும் ஒரு குறைபாடு இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்குன்னு ஒரு தேவைகள் தனியா இருக்கும். அப்படி இருக்கிறவங்கள சாயங்காலம் 5 மணிக்கு வந்து காவல்துறை வந்து நாங்க உங்களை வந்து ஒரு கல்யாண மண்டபத்தில் வைக்க போறோம்னு சொல்லி அவங்கள வந்து மிக மிக கட்டாயப்படுத்தி ரொம்ப ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள வந்து வண்டியில ஏத்தி மாற்றுத்திறனாளிகள் கூட பார்க்காம எந்த கல்யாண மண்டபத்தும் கூட்டு போகாம ஒருத்தரையும் ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்காங்க. இது அவங்க குடும்பத்தினருக்கு தகவல் கொடுக்கல, அவங்களுக்கு உணவு கொடுக்கல, அடிப்படை வசதிகள் எதுவுமே கொடுக்கல. எங்க வச்சிருக்காங்க கூட வெளியே சொல்லாம பண்ணிருக்காங்க. பாருங்க ஒரு அடக்குமுறை எவ்வளவு தூரம் பாருங்க. அது மாற்றுத்திறனாளிக்கு மேல கூட்டணி கட்சிக்கு இப்படிதான் மரியாதை அப்படின்னா, இதெல்லாம் திமுக வந்து ஒரு முடிவுரை எழுதுவதற்கான எல்லா களமும் நெருங்கிருச்சு நாங்க சொன்னதுக்கான உண்மையின் வெளிப்பாடு இது.